அட்லீஸ்ட் இப்பவாவது உண்மை தெரிஞ்சிருமா? பயங்கர பரபரப்பா இருக்கே. ரேவதி அம்மானால பொறுக்க முடியல. எப்படியாவது கௌதம் கிட்ட உண்மையா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போறாங்க. இந்த விஷயம் ஜானுமாவுக்கு தெரிஞ்சிருது. உடனே இலக்கியாவை கூப்பிட்டு, நீ எப்படியாவது போய் ரேவதி கௌதம் ஆஃபீஸில் போய் கௌதமை பார்த்து உண்மையை சொல்லாமல் இருக்கணும், அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியாவும் சரியத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ரேவதி அம்மா கடகடன்னு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கௌதமும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. பயங்கர பரபரப்பாக இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒருவேளை உண்மை தெரிஞ்சிட்டா கௌதம் இலக்கியா கூட சண்டை போடுவாங்களோ? ஜானுமாவோட நிலைமை என்ன ஆகும்? ரேவதியை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு எபிசோடில் மறந்துடாமல் பாருங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? கௌதம பார்த்து உண்மையை சொல்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாளோ? ரேவதியையும் கௌதம் ஆபீஸ்க்கு போக விடாம நீ தடுத்து அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். நீங்க சொன்னதை இப்பவே நான் பண்றேன். இந்த ரேவதி அம்மா தான் என் பெத்த தாயின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நீ சொல்ற நேரம் வந்துருச்சு. உன்னை என் வயித்துல 10 மாசம் சுமந்ததுக்கான அங்கீகாரம் எனக்கு இப்ப கிடைக்க போகுது. உன் வாயால என் அம்மானு கூப்பிடுற சத்தத்தை நான் கேட்க போறேன். எனக்கு அது போதும் கௌதம். அந்த சந்தோஷத்தோடவே நான் உயிரை விட்டுருவேன். தம்பி, என்னப்பாச்சு? என்ன ப்ராப்ளம் தெரியலமா, இருங்க பார்த்து சொல்றேன். சரிப்பா. என்னப்பா? தம்பி, என்னாச்சுப்பா? சின்ன ப்ராப்ளம் தான்மா, இதோ கிளம்பிடலாம். ஏன்பா நீ ஏன் அவசரம் புரியாம இப்படி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் பாரு. பாத்துறமா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த அம்மாவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம